ரமதான் இஃப்தார் ரெசிபியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கட்டோரி சாட். இந்த கட்டோரி சாட்டை வெளியில் போய் சாப்பிட போனோன்னா அவ்வளோ விலை வச்சு விற்கிறாங்கங்க. வீட்டில் செலவு கம்மியாக ஈஸியான முறையில் அதே டேஸ்ட்டில் பக்காவாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கு. அதில் 2 கப் மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் ஓமம். ஓமத்தை கைகளால் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சுட வச்சு சூடானதும் அதை சேர்த்துடலாம். கைகள் போட்டுறாதீங்க. ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கைகளால் மிக்ஸ் பண்ணலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துடலாம். அதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து ரொட்டிக்கட்டையை வச்சு நல்லா மெல்லிசாக தேய்க்கணுங்க. தேய்ச்சிட்டு சின்ன சின்ன கிண்ணங்கள் ஒரு 3 to 4 கிண்ணம் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று நம்ம போடுறதுக்கு. இந்த மாதிரி கிண்ணத்தை பின்பக்கமாக திருப்பி நம்ம தேய்ச்சி வச்ச மாவை அது மேலே வச்சு விரல்களால் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து எண்ணெயை அடுப்பில் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு இந்த கட்டோரிகளை நம்ம அதில் 1 by 1 போட்டுடலாம். போட்டதுமே அந்த கிண்ணம் மேலே வந்துடும், அதை எடுத்துடலாம். அடுத்து கட்டோரியும் நல்லா ஃப்ரை ஆகிடும், எடுத்து வச்சிடலாம். 2 கப்பு மாவுக்கு கிட்டத்தட்ட 16 கட்டோரி எனக்கு கிடச்சிதுங்க. அவ்வளோ ஒரு லாபமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரமலானுக்கு இஃப்தாருக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்து ஒயிட் சன்னாவை வேக வச்சு வச்சுருக்கேங்க. உருளைக்கிழங்கையும் வேக வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கொட்டோரியை ஒரு பிளேட்டில் வச்சு அது மேலே கொஞ்சமாக ஒயிட் சன்னா, வேக வச்ச உருளைக்கிழங்கு, தயிர், மின்ட் சட்னி, கட்டா மிட்டா சாஸ், சாட் மசாலா, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் உப்பு சேர்க்கலை, ஏன்னா நான் சென்னாலையும் உப்பு சேர்த்துருக்கேன், உருளைக்கிழங்குலையும் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து துருவிய கேரட், மாதுளை முத்துக்கள், கட் பண்ண வெள்ளரிக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் அடுத்த லேயராக தயிர், மின்ட் சட்னி, கட்டா மிட்டா சாஸ் சேர்க்கணும். இந்த கட்டா மிட்டா சாஸ் ஏற்கனவே நான் தஹிபூரி சாட் லாங் வீடியோவில் எப்படி செய்கிறதுங்கிற விவரமாக போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து ஓமப்பொடியும் சேர்த்துடலாம். தட்டையை நீங்கள் உடச்சி போட்டு சேர்க்கலாம். நான் சேர்க்கல, அப்படியே வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம உடச்சி போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ரமலானுக்கு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு தெரிவிங்க.